ஹாய். வாழைத்தண்டு சேலட்டுங்க. வாழைத்தண்டை வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க, பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு. உப்பு தண்ணி, இந்து உப்பு இருந்ததுன்னா அதில் போட்டு ஊற வச்சுருங்க. அப்புறம் ஒரு கேரட்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாமே பொடிசாக கட் பண்ணிவிட்டு அந்த வாழைத்தண்டோடு போட்டுருங்க. போட்டுட்டு தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன், திருகி வச்ச தேங்காய் அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வாழைத்தண்டு ஊற வைக்கும் போது 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பும் ஊற வச்சுருங்க. அதுவும் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு இந்த தேங்காய் திருவல், ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இது எல்லாமே நல்லா போட்டு கையால் நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் அப்புறம் நிறைய சேலட் நம்ம செஞ்சுருக்குறோம். அதோடு இந்த சேலட்டையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மென்று நிதானமாக சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாய்.